சுற்றி வேற காவேரி உட்காந்துட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. விஜய் வந்து வேணும்னே வந்து அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்தா வந்து காவேரிக்கு செம கடுப்பாக இருக்குது. விஜய் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க அத்தை எப்படி முறைக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேணுமே சிடுங்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நடிக்கிறாரு பாரு, என் மேலே ஓவராக அக்கறை இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே விஜய் வந்து பார்த்துட்டு அப்படியே பாவமாக முகத்தை வச்சுக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே எல்லாருமே காவேரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே காவேரி அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க விஜயை. நல்லா சொல்லுங்க அத்தை, இவெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, சரி இதுக்கப்புறமாவது ஒழுங்காரு புரியுதா, இப்போல்லாம் போயிட்டு இடிச்சிட்டு வராத, சரி வீட்டுக்கு வரியா அப்படின்னா, நான் உன்னை வீட்டுக்கு வரல, சும்மா என்ன எல்லோரும் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு என்னடி வந்தது, உன் புருஷன் வீட்டிலே இரு, அவர் உன்னை திட்டினா பரவாயில்ல, ஆனால் நாங்கள் மட்டும் திட்டக்கூடாதா அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க கங்காவை. ஐயோ பாருமா என்னையும் பார்த்து முறைக்கிறா அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்றாங்க அவங்க அம்மா. அடுத்து எல்லாருமே வந்து பேசிட்டு அப்படியே இருக்காங்க. இவங்க எல்லாருமே கும்பலாக உட்காந்து பேசுறதை பார்த்து ராகினிக்கு தாங்கிக்கவே முடியல. என்ன இது, அப்படியே கும்பலாக குடும்பத்தோடு வந்துட்டாங்களே, ஐயோ இதெல்லாம் என்னை பார்க்கவே முடியலையே, இந்த குடும்பம் எப்போ தான் இங்கேருந்து போதோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, காவேரியை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னம்மா காவேரி ரொம்ப வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல தாத்தா அப்படின்னோடனே, உண்மையிலே எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக தாம்மா இருக்குது அப்படின்னோட, என்ன தாத்தா சொல்கிறீங்க, இல்லைம்மா உனக்கு அடிப்பட்டதில் எனக்கு வருத்தம் தான், இருந்தாலும் ஒரு விஷயத்தை கவனிச்சியா அப்படின்னோடனே, சொல்லுங்கள் தாத்தா, விஜய் உன் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் இப்படி பேசும், என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா விஜய் வந்து உன் மேலே வந்து ரொம்ப அன்பு வச்சுருக்கான்னு சொல்கிறேன். என்ன தாத்தா அவர் என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் என்னென்னா அவர் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காருன்றீங்க, என்னம்மா நீ இப்படி பேசுகிற, யார் மேலே ஓவர் எஃபெக்ஷன் இருக்கோ அவங்கள தான் நம்ம வந்து அவங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுவோம். அதை தானே விஜய் இன்னைக்கு பண்ணால். உண்மையிலே விஜய் வந்து திட்டினது எங்களுக்கெல்லாம் வந்து சாதாரணமாக தெரியலம்மா, அவன் உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காம்மா, அதனால தான் இப்படி திட்டியிருக்கான், எங்களுக்கெல்லாம் உண்மையிலே எனக்கும் பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமானோன்னே, தாத்தா அவர் என்னை திட்டினாரு அதை போய் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றீங்க, இங்கே பாருமா உனக்கு புரியலையா, உன் மேலே அவ்வளோ வந்து கொல்ல பெரிய வச்சுருக்கான் அவன், அதனால தான் வந்து உன்னை திட்டுறான், உனக்கு அடிபட்டுச்சேன்னு சொல்லிட்டு அவன் வருத்தத்தில் திட்டுறாமா அப்படின்னோடனே, தாத்தா நீங்கள் சொல்கிறது எனக்கு குழம்பு தாத்தா, உனக்கு புரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இது உங்கள் 2 பேருக்குள்ள அந்யுன்யம், இந்த அந்யுன்யம் வரணும்னு தான் இவ்வளோ நாள் நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் விஜய்க்கும் உனக்கும் வெளில இடைஞ்சலாக இருப்பான்னு நான் நினச்சேன் பாரு, அது ரொம்ப பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. தாத்தா நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது உண்மைதாம்மா, நீ ஏன் கொஞ்ச நாள் புரிஞ்சு பார்ப்பார் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. யோசிக்கிறாங்க காவேரி, தாத்தா சொல்கிறது உண்மையா, விஜய் என்னை திட்டினது அப்போ கோபத்தில் இல்லையா, அப்போ அன்பால் தான் திட்டிருக்காரா, இதை யோசிக்காமல் விட்டுட்டேனே அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து வெண்ணிலாக்காக வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. வெண்ணிலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை காவேரி வராங்க, வந்தோன்னே பார்க்குறாங்க. என்ன வெண்ணிலா எப்படி இருக்காங்க இப்போ அப்படின்னோடனே, இப்போ பரவாயில்ல பார்த்தியா, வெண்ணிலா நம்மளெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜய் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. இவன் ஏதோ சொன்னா தானே அப்படின்னோடனே, நீ என்ன சொன்ன வெண்ணிலா அப்படின்னோடனே, விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுத்தி சொல்கிறாங்க. இவன் என்னை விஜய்னு கூப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. பாத்தியா வெண்ணிலா எப்படி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு காவேரி, விஜய்னு கூப்பிட்டா பார்த்தல, ஆமாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே மனசால் வந்து கஷ்டப்பட்டாலும் வெளியே வந்து காட்டிக்காமல் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தல, கூடிய சீக்கிரம் எல்லா ஞாபகம் வந்துடும் பாரு, அதுக்கப்புறம் பழைய மாதிரி என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடுவா அப்படின்னோடனே, அப்போது இவங்க பழைய மாதிரி குணமாயிட்டாங்கன்னா அப்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது காவேரிக்கு. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு இது போதும் காவேரி, சீக்கிரமாகவே வெண்ணிலா குணமாடுவான்னு நம்பிக்கை வந்துச்சு, இந்த விஷயத்த முதல்ல டாக்டர் கிட்ட போய் சொல்லணும், அப்போ தான் ஃபர்தராக வேறு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. இதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே வராங்க. உடனே வந்து எல்லாத்தையும் கவனிச்சேன், வெண்ணிலா பார்த்தியா விஜய்னு கூப்பிட்டுட்டா, இதுக்கப்புறம் என்ன, விஜய் உங்களை விட்டு தர முடியாது, நீங்கள் தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டிக்க போகிறா. அதுக்கப்புறம் விஜயும் வெண்ணிலாவும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. காவேரி உன் நிலமை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்போ தான் முதல்ல கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உன்னோட விஜயை அவள் எடுத்துக்க போகிறா, அதுக்கப்புறம் பாரு, இங்கே பாரு தேவையில்லை அதெல்லாம் பேசினீங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. உடனே சிரிக்கிறாங்க ராகினி.